வணக்கம். அரசியல் ஒளி செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பாவளம் கிராமத்தில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ காளியம்மன் திருக்கோயிலில் நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழா பக்தர்களின் திரளான பங்கேற்புடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சங்கராபுரம் அடுத்த பாவளம் கிராமம் சின்ன ஆற்றங்கரை அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த கோவிலாக விளங்கி வருகிறது. இங்கு 5வது ஆண்டாக மயான கொள்ளை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு மாயவன் கார்த்தி இல்லத்திலிருந்து அம்மனுக்கு சீர்வரிசை கொண்டுவரப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் காளி, பத்ரகாளி, கருப்பசாமி, சூரி காட்டேரி, சிவன், அம்மன், இரத்தக்காட்டேரி உள்ளிட்ட பல்வேறு வேடங்களில் அலங்கரித்து வாயில் உயிர்கோழி மற்றும் ஆட்டுக்குடலை கவ்வியபடி கையில் சூலாயுதமேந்தி ஆக்ரோஷமாக ஆடியபடி அம்மன் முன்பு இருந்து மயானத்தை நோக்கி ஊர்வலமாக சென்றனர். மயான கொட்டகையில் ஏற்கனவே எரியூட்டப்பட்டிருந்த சாம்பலை அள்ளி தின்றும் எலும்புகளை எடுத்தும் மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை கண்ட பக்தர்கள் மத்தியில் பரவசமும் அச்சமும் கலந்த உணர்வு நிலவியது. படையலாக வைக்கப்பட்ட சுண்டல், கொழுக்கட்டை உள்ளிட்ட பண்டங்கள் பக்தர்கள் மீது வாரி எறியப்பட்டன. அவற்றை பக்தர்கள் ஆர்வத்துடன் எடுத்துச் சென்றனர். பின்னர் ஸ்ரீ காளியம்மன் வீதியுலா நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான கடைகள் அமைக்கப்பட்டிருந்தன. அரசம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த மாணிக்கம் மகன் மணிவேல் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. பாதுகாப்பு பணியில் சங்கராபுரம் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாத வகையில் கண்காணித்தனர். மேலும் இரவு நேரத்தில் சான் டிவி புகழ் SP சண்முகம் வழங்கிய மானாட மயிலாட நான் ஸ்டாப் ஆர்கெஸ்ட்ரா ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த மயான கொள்ளை திருவிழாவை அருள்வாக்கு சித்தர்பீடம் கார்த்திமாயவன் அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பாவளம் கிராமத்தில் நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட முதன்மை செய்தியாளர் ச. துரைமுருகன்.